இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற ஒரு வயதான தாத்தா தன்னுடைய பேரனையும் மகனையும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சோகமா கேட்கிறாரு. பக்கத்துல இருந்தவரும், ஐயா அவங்க தான் 5 வருஷமா உங்ககிட்ட சண்டை போட்டு பேசுறதே இல்லையே, இப்ப கூப்பிட்டா அவங்க வருவாங்களா ஐயா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவரும், என்னுடைய நிலைமையை சொல்லு, அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்ற. பார்த்தா அவரோட பேரை மட்டும்தான் அவரை பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்டா பேரா, இப்ப கூடவா உங்க அப்பாவுக்கு என்ன பார்க்கணும்னு தோணல? 5 வருஷத்துக்கு முன்னாடி அவன் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி சொத்தெல்லாம் அவன் பேருக்கு மாத்தி எழுதி கொடுக்க சொல்லி சண்டை போட்டான். எங்க சொத்தை நான் அவன் பேருக்கு எழுதி கொடுத்தா அவன் எங்க என்னை விட்டு போயிடுவானோ அப்படின்ற பயத்துல தான் அன்னைக்கு நான் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் அன்னையோட என்கிட்ட பேசுறதையும் பழகுறதையும் நிறுத்தினவன் தான். இன்னும் வரைக்கும் அப்பான்னு ஆசையா கூப்பிட்டதும் இல்ல, வந்து ஒரு எட்டு பாக்குறதும் இல்ல. இந்தாடா பேரா, இந்த பத்திரத்தை உங்க அப்பா கிட்ட போய் கொடு. அவன் சின்ன வயசுல இருக்கிறப்பவே இந்த சொத்தெல்லாம் நான் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சுட்டேன். கேவலம் இந்த பத்திரத்துக்கு கொடுக்குற மதிப்பு கூட என்னுடைய உயிருக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறப்ப நான் ஏன்டா இன்னும் இந்த உலகத்துல வாழணும்னு இருக்கு. உங்க அப்பாவாவது சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே கொடுக்குறாரு. பேரா, உன்கிட்ட கடைசியா நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், எனக்கு உங்க அப்பா செஞ்ச மாதிரி நீ உங்க அப்பாவுக்கு செஞ்சிடாத அப்படின்னு சொல்லி அவரு இறந்து போயிடுறாரு. உண்மையை தெரிஞ்ச அவருடைய பையனும் இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து அழுதுட்டு அவர் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காரு. நண்பா, என்னதான் அவர் கையில பல கோடி மதிப்புள்ள சொத்து இருந்தாலும் கடைசியா அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு நினைச்ச நேரத்தையும் அவரோட வார்த்தைகளையும் அந்த சொத்தை வச்சு அவரால் வாங்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு பணம் இருந்தா எல்லாம் பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க. ஏன்னா பணத்தால பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குதுன்றத மறந்துடாதீங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.